புளி உப்புமான்னு பேர். இதுக்கு பேர் அரிசி குருணை. குருணைனா நொய். அரிசியா எல்லாமே இந்த மாதிரி குருணை, பச்சரிசி குருணைங்கிறது கடையில் கிடைக்கும். இங்கிலீஷ்ல என்ன தெரியுமா? குருணைன்னு தான் போட்டிருக்கு. இதில் வேற என்ன தெரியும்? பெஸ்ட் அது அது புரோக்கன், ரா ரைஸ் புரோக்கன், உடைச்சது ரா ரைஸ் புரோக்கன். இது வந்து நான் முன்னாடி இந்த அரிசி மாவுக்கு பிசைஞ்சு உப்புமா பண்ணுறது ஒன்று சொல்லியிருப்பேன். அதுக்கு உண்டான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இதுக்கு மோஸ்ட்லியும். திருப்பி சொல்ல பரவாயில்ல. இதுக்கு வந்து நல்லெண்ணெய், எல்லா புளி சேர்த்த சாமான்கள் எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய், புளி காய்ச்சல், புளி உப்புமா எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் விட்டு கடுகு தாளிச்சிக்கணும். கடுகு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, ரெட் சில்லி, சிவப்பு மிளகாய், பெருங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் வேர்க்கடலை இருந்தால் வேர்க்கடலை எல்லாத்தையும் போட்டு, கருவேப்பிலை எல்லாத்தையுமே போட்டு நல்லா தாளிச்சுக்கணும். தாளிச்சிட்டு புளியை பிழிஞ்சு ஊற்றி உப்பும் போட்டு மஞ்சப்பொடியும் போட்டுடணும். மஞ்சப்பொடியும் போட்டுட்டு அப்புறமா இந்த அரிசி 1 டம்ளர் குருணைக்கு 3 டம்ளர் இல்லை 3.5 டம்ளர் தண்ணி விடலாம். 1 டம்ளர் அரிசி குருணைக்கு 3.5 டம்ளர் தண்ணி விடலாம். அந்த அளவுக்கு புளி தண்ணி புழிஞ்சு ரெடி பண்ணிக்கலாம். 1 டம்ளர்னாக்க போட்டு உப்பு எல்லாம் போட்டு மஞ்சப்பொடி எல்லாம் போட்டு தண்ணி கொதிச்ச உடனே இந்த அரிசி நொய்யை அதை தண்ணி விட்டு களைஞ்சி அதை அரிசி கொஞ்சம் விட்டு அதை போடணும். போட்டால் இது மாதிரி கொதிக்கும். கொதித்து நல்லா தண்ணிலாம் வற்றி கெட்டியான உடனே அடுப்பு அணைச்சிட்டு இப்படியே மூடி வச்சிடணும். குக்கரில் இல்லை இல்பச்சட்டில் செஞ்சால் மூடி வச்சிடணும். ஒரு 15 நிமிஷம் கழித்து நல்லா சாப்பிட்ற அளவுக்கு அந்த கஞ்சிலாம் போய், சாதத்து கஞ்சிலாம் போய் சாப்பிட்ற அளவுக்கு சரியாயிடும். சரி, இது ஃபர்ஸ்ட் சொன்னி அந்த இன்கிரீடியன்ட் சொல்லிட்டியா நீ? அதான் சொன்னேன், கடுகு எண்ணெயில் காய்ச்சிக்கணும், அதான் இன்கிரீடியன்ஸு. அது அந்த புளி அரிசி நொய் போட்டு அரிசி மாவு போட்டு ஒரு உப்புமா செஞ்சேன். அதுக்கும் இதே மாதிரி தான் இன்கிரீடியன்ஸு. அதான் என்னென்ன? அதான் கடுகு, பச்சை மிளகாய் இல்ல சிவப்பு மிளகாய், ரெட் சில்லி, கடுகு, கடலைப்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை, ரெட் சில்லி, அப்புறம் வேர்க்கடலை எல்லாம் தாளிச்சு கொட்டிட்டு புளியை புழிஞ்சு ஊற்றி மஞ்சப்பொடி போடணும். 1 டம்ளர் குருணைக்கு 3.5 டம்ளர் தண்ணி போட்டு அரிசியை நொய்யை களைஞ்சி வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதில் போட்டுடணும். இது எப்படி கலைச்சி நல்லா தண்ணிலாம் போய் வற்றி கெட்டியானோன்னு குக்கரில் ஸ்ட்ரைட்டாக பண்ணாக்க இதை ஆஃப் பண்ணிட்டு குக்கரை மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். இது இல்லாமைக்கு கடாயிலையும் பண்ணலாம், இல்பச்சட்டிலையும் பண்ணலாம். இல்பச்சட்டிலையும் பண்ணாலும் இந்த மாதிரி தண்ணிலாம் போய் நல்லா வற்றி கட்டியானோன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடணும். ஒரு 15 நிமிஷம் குறைச்சி பார்த்தாக்கா அந்த கஞ்சிலாம் போய் நல்லா சாப்பிட்ற அளவுக்கு கொலபலன்னு இருக்கும். இது இப்போ நீ என்ன பண்ண போற? இப்போ அப்படியே முடிச்சிடும். குக்கரில் பண்ணுறதுனால முடிச்ச உடனே கெட்டியாக இருந்தோடனே இந்த பொச்சிருக்கு இல்லையா, தண்ணி இல்லாமல் நல்லா கெட்டியானோடனே ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சிடும். குக்கர் போட்டு எவ்வளோ நேரத்துக்கு மூடி வைப்பேன்? 15 நிமிஷம் நல்லா நல்லா சூடாக நல்லா குழம்பு நல்லா உதிரி ஆகும். அப்போ தான் நல்லா ஆடினதுக்கு அப்புறம் பார்த்தா உதிரி ஆகும். கஞ்சி கோத்துட்டு ஒரு மாதிரி கொச கொசன்னு இருக்கும். சரி, பண்ணால் புளி உப்புமா ரெடி. ரெடி.